விஜய் வீட்டுக்கு முன்னால் மக்கள் திரண்டு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குடியிருப்பு வாசிகள் குடியிருக்க முடிவதில்லை. விஜயுடைய அலுவலகம், வீடு, அந்த புறம் இந்த புறம் அத்தனையும் பனையூர் பண்ணை வீடு தான். அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய குடியிருப்பு வீதிகளை பயன்படுத்த முடியல. எங்கு பார்த்தாலும் தற்கொலைகளும் அணில் குஞ்சுகளும் விசில் சத்தமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி குடியிருப்பது? காவல்துறை இந்த பக்கம் வருவதே இல்லை. காவல்துறை எட்டி பார்ப்பதே இல்லை. எப்படியோ கெட்டு போய்விடுங்கள், நான் அந்த பக்கம் வரமாட்டோம். வசதி படைத்தவர்களும் பணக்காரர்களும் பண்ணையார்களும் மிட்டாக்களும் மிராசுதார்களும் குடியிருக்கக்கூடிய பகுதி. மக்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தவர்கள் பொங்கி எழுந்து விட்டார்கள். இப்போ ஒரு தலைவன் வீட்டுக்கு முன்னால் மக்கள் போராடுவது என்பது இந்த கேவலம் மூலம் இந்த சினிமா கலிசடைகள் ஆட்சி செய்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்குது. நீங்கள் ஜெயலலிதா கொடநாட்டுக்கு ஊட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து கொடநாட்டுக்கு கோத்தகிரி வழியாக ஜெயலலிதாவுடைய கார் குலுங்காமல் அழுங்காமல் உடம்பு வலிக்காமல் போய் சேருவதற்கு நீங்கள் அருமையான மெட்டல் ரோடுகள் போடப்பட்டது.